ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி காட்டலாம். ஸோ இது வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே போல் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பேசலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, என்னோடய வாய்ஸ் கேளுங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு 3 மாதமாக வந்து அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஷார்ட்ஸில். ஏன்னா சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் சொன்ன ஹிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னால் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, அப்புறம் ரொம்ப வெயிட் தூக்க முடியல அப்படிலாம் சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. கேட்ட எல்லாருக்கும் எஸ் ஐ எம் ப்ரெக்னென்ட். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது 3rd பேபி. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இது உங்களுக்கு குழந்தையே இல்லை, இப்போ தான் குழந்தை இருக்கான்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, எனக்கு பையன் இருக்கான், 2nd பேபி அபார்ஷன் ஆச்சு, 3rd பேபி நான் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வியூஸும் நல்லா போச்சு. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் புதுசாக வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினச்சிக்கிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் அவங்களுக்கு புரிய வச்சேன். இது என்னோடய 3rd பேபி. ஃபஸ்ட்டு பையன் வந்து ஸ்பெஷலாக பிறந்தான். 2வது பாப்பாவுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க 5ஆம் மாதம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து 3rd பேபிக்கு ட்ரை பண்ணும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு போனவனே நாங்கள் வந்து இந்த வருஷம் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் ஜான்வரியில் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு 2 குழந்தையும் வந்து ஸ்பெஷலாக பிறந்திருக்கிறதுனால எங்களுக்கு 3rd பேபி நார்மலாக பிறக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொசீஜர் கேட்கும்போது அவங்க நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. நீங்கள் அதெல்லாம் பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு, நிறைய செலவு பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற டைமில் வந்து ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நேச்சுரலாக இல்லை வந்து எதனா அதாவது ஏதோ ஒன்று, அது எனக்கு தெரியல, அந்த மாதிரி பண்ணிங்களா இல்லை வந்து நேச்சுராக பண்ணிங்களான்னா நேச்சுராக தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அது என்ன மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே சாப்பிட்லங்க. மெயின் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து டாக்டர் வந்து ஜனவரியிலேருந்து நான் ட்ரை பண்ண போகிறேன்னா அப்போதுலேருந்து எனக்கு இப்போ டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்னா, ஸ்டார்டிங் வந்து கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து டேப்லெட் போடாமல் இருந்தேன். அப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நிற்கலை. அப்புறமா என்ன பண்ண, ஒரு முடிவு எடுத்தேன், என் மேலே தான் தப்பு. டாக்டர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லையே, நான் நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகுறீங்கன்னா அப்போது என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள் அப்படின்னோடனே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி டேப்லெட் வந்து அப்பப்போ மறந்துடுறேன், உண்மையிலே சீரியஸாக மறந்துடுறேன். நான் ஒரு வேலை டென்ஷனில் மறந்துடுறேன். அது நான் தப்பாக உணர்ந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ஜூலைலேருந்து ட்ரை பண்ணேன். ஒரு 3 மந்த் ஃபுல்லாக நான் டேப்லெட்டு வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஃபோனில் வந்து அலாம் மாதிரி செட் பண்ணி அது கரெக்டாக அந்த டைமுக்கு போடுற மாதிரி நான் செட் பண்ணி அந்த ஃபோலிக் ஆசிட் மட்டும் சாப்பிட்டுட்டு. எனக்கு தைராய்டு இருக்குது. தைராய்டு இருந்தால் வந்து குழந்தை நிற்காதுன்னு சொல்லுவாங்க. தைராய்டு லெவல் எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கடவுள் புண்ணியத்தில் வந்து எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு 2 குழந்தைக்கும் தைராய்டு இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்திருக்கு போல இருக்குது. ஸோ தைராய்டு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது உங்களுக்கு. அது இருந்தால் குழந்தை வந்து நல்லா பிறக்காது, அதுக்காக டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஸோ காலையிலனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தைராய்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். இதுதான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 மந்த், ஒரு 4 மந்த் கூட ஆகட்டுமே, எத்தனை இது கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசும்போது ரிப்போர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து 2nd பேபிக்கும் கிருத்திக் என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு வந்து அது ஏன் அப்படி பிறந்தான்றது இன்னும் அந்தளவுக்கு ஜெனட்டிக்காக கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. அதனால அவனோடது ரிசல்ட் எங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை, அதாவது அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ 2nd பேபிக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் எங்களுக்கு 2nd பேபி ரிப்போர்ட், குரோமோசோம் ரிப்போர்ட் இருக்குது. அதில் கண்டுபிடிச்சவளுக்கு குழந்தை வந்து அதோட மிஸ்டேக் தான், எங்களோட மிஸ்டேக் கிடையாது, அப்பா அம்மா மிஸ்டேக் கிடையாது. அது தானாக தப்பாக பிறந்துச்சு. அதாவது அந்த குரோமோசோம் வந்து அந்த குழந்தை மேலே தான் இதுவு தவிர நீங்கள் அப்பா அம்மா மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 3rd பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 பேபிக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறதுனால 3rd பேபி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்த உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து என்ன பண்ணிட்டேன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து நிற்க வேண்டிய பாப்பாவை நானே வந்து என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணி நீ அது வந்து கலைஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணதுனால என்னவோ நிற்கலன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்.
நீங்கள் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே. அந்த டைம் கரெக்டாக வந்து நிற்கிற டைம்லேயும் சரி ஹெவி ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் செப்டம்பரில் வந்து நிற்கலன்னு சொல்லிட்டு அக்டோபருக்கு வந்து அவங்க செப்டம்பர் பீரியட்ஸ் முடிஞ்சோடனே சொன்னாங்க, பீரியட்ஸ் முடிஞ்சு 11லேருந்து 18 டேஸ்க்குள்ளே ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஓவலேஷன் டேக்கு அப்புறம் அந்த பேபிக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் இங்கே இருந்தால் சென்னையில் இருந்தால் தானே நான் வந்து பாப்பா நிற்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அப்போவே அந்த 18 நாள்லாம் முடிஞ்சுட்டு அப்போவே நான் வந்து ஊருக்கு கிளம்பி அம்மா வீட்டில் போயிட்டு ஃபுல் பெட் ரெஸ்ட்டு. எந்த ஒர்க்கும் பண்ணல. எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி எங்கள் மாமியார்கிட்ட வீட்லேயும் சரி, மாமியார் வீட்டில் செம்மையாக திட்டிகிட்டு இருந்தாங்க, வரமாட்டேற, கொல்ல மாட்டேங்கிற, வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு தின்னாங்க. நான் வந்து எனக்கு இப்போது இவங்க திட்டுறது முக்கியமாக எனக்கு குழந்தை முக்கியமானு நான் யோசித்த பிறகு எனக்கு குழந்தை தான் முக்கியம், அவங்க திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னதான் செஞ்சாலும் நல்ல பேர் இருக்காது எங்கேயோ சில இடத்துல. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் குழந்தை தான் முக்கியம், நான் வரவே முடியாது, நான் வந்து லீவுக்கு வந்திருக்கேன், கூட மாட ஹெல்ப் பண்ண மாட்டேறேன்னு திட்டினாங்க. நான் வந்து என்னால் முடியாது, நான் வந்து ஆல்ரெடி சென்னையில் ஹெவி ஒர்க் பண்ணி தான் எனக்கு நிற்காமல் போச்சு குழந்தை. இந்த வாட்டி ட்ரை பண்ணுறது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு என்னை பற்றி என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், நம்ம பாப்பா நம்மளுக்கு தான் முக்கியம், குழந்தை பிறந்தால் எல்லாருமே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லி தீர்த்து அம்மா வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னைக்கு ரிட்டர்ன் வரும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ஸோ அக்டோபர் வந்து பீரியட் மிஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் மிஸ் ஆகி அதுக்கு முன்னாடியே நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தேன். அந்த நம்மளுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 டேஸ்லேயே வந்து எனக்கு சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு வந்து அந்தந்த மந்த் வைஸ் வந்து தெரியும்ல, இந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் எனக்கு சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்டம்ஸ் தெரிஞ்சவொடனே நான் அப்பப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். அப்பப்போ வந்து எனக்கு வந்து ஃபேட் லைன் தான் காட்டுச்சு. ஒரு 29 டேஸ்லேருந்தே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ஏதோ என்னோடய பாடியில் வந்து ஏதோ மாற்றங்கள் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அடி வயிற்றில் ஊசி குத்துற மாதிரி இருந்துச்சு. பாப்பா அப்போ ஓவலேஷன் டைமா அப்படின்னு தெரில, இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த பாப்பா வந்து கரு பதியுதுன்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி அடிவயிறில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பித்தேன். ஸ்மெல்லு வந்து ஒத்துக்காமல் ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து எனக்கு எந்த ஸ்மெல் பண்ணாலும், அதாவது 32 டேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்மெல்லு வந்து எதுவுமே ஒத்துக்காமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது தொடர்ந்து அம்மா வீட்லேயே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா யூரின் போயிட்டே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் போனதே கிடையாது. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நீ வந்து தண்ணி நிறைய குடிக்காத, அதனால தான் போகிறேன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லைம்மா இந்த அளவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அப்புறம் ஸ்மெல்லு வந்து எதனா பார்த்தா கூட, ஸ்மெல் எதனா ஃபீல் பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சு. ஐயோ எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கலாமா அப்படின்னு. என்னடி உனக்கு மட்டும்தான் அந்த ஸ்மெல்லு பிடிக்கலையா, எங்களுக்குலாம் நல்லா தாண்டி இருக்கோம் நாங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வந்து யூரினேஷனு, இதெல்லாம் இருந்துச்சு சிம்டம்ஸ். கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஸோ ஓகே, ஏதோ ஒன்று பாடி சேஞ்சஸ் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கரெக்டாக 32 டேஸில் வந்து அதாவது செப்டம்பர் 9 அன்றைக்கி செப்டம்பர் 9 வந்து பீரியட்ஸ்னால் அக்டோபர் 9க்கு ஆகிருக்கணும். அக்டோபர் 9 ஆகலை. அக்டோபர் 10க்கு பார்க்கும்போது காலையில் எழுந்து பார்த்ததை வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்த்துட்டு ஹாப்பியாக ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனிங்கு, குட்டி பாப்பா வந்து பார்க்கறதுக்கு ஸ்கேனிங் வேணும்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் வந்ததெல்லாம் கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைனலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம். ஆனால் எனக்கு வந்து 3ஆம் மாதம் வந்து பாப்பா நல்லா இருந்தால் மட்டும்தான் பெற்றுக்கணும் அப்படின்னாங்க. 3ஆம் மாதம் ஸ்கேனிங், என்டி ஸ்கேனிங் போயிட்டு வந்துட்டு அதான் இது காமிப்பேன். என்டி ஸ்கேனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா இருக்காங்க. 13 வீக்ஸ் அப்போது எனக்கு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மந்த் இருக்கேன். நாளையிலேருந்து 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க, பாப்பா வந்து நல்லாயிருக்கு குழந்தை உள்ள. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி குழந்தை வந்து நார்மலாக பிறக்க வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. ஸோ நம்பிக்கையாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் அபார்ஷன் பண்ணிட சொல்லுவாங்களோ அப்படின்னு. பாப்பா நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து டெஸ்ட் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபைனலி என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் எனக்கு இருக்கிறதுனால என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்.